ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஜிஎஸ்டி குறித்து தொடக்கத்திலிருந்து பல சட்டங்கள் எழுதி வந்தது. பாராளுமன்றத்தில் அது விவாதிக்கப்பட்டபோது அந்த ஜிஎஸ்டி சட்டத்துக்கு எதிராக மாற்று கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். ஏன்னா ஜிஎஸ்டி என்பது ஒரு பெரும் பிரச்சனையாக தொடர்ந்து நீடிக்கிறது. திருமதி நிர்மலா சீதாராமன் இதற்கு சரியாக கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த ஜிஎஸ்டியினால் ஏழை எளிய மக்கள், கூலி தொழிலாளிகள் இவர்கள் எல்லாம் பாதிப்புக்கு உள்ளாகிறார். அதே போல மாநில அரசுகள் தங்களுக்கான உரிய பங்கினை பெறுவதற்கு நிதியமைச்சர் என்ற முறையில் திருமதி நிர்மலா சீதாராமன் உத்தரவாதம். 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகளின் கூட்டு இன்றைக்கு மக்கள் ஆதரவை பெற்ற ஒன்றாக இருக்கிறது. தேர்தலில் அது நிச்சயம் வெற்றி பெறும். அடுத்தது பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய பணபலத்தை வைத்து என்னென்னவோ செய்யலாம், சில்லுமுண்டுகளை செய்யலாம் தமிழ்நாட்டு அரசியலில் என்று முயற்சிக்கிறது. அந்த முயற்சிகள் எல்லாம் முறியடிக்கப்படும். திமுக தலைமையிலான அணி இன்றைக்கு வலுவாக இருக்கிறது. தொகுதி பங்கீடோ மற்ற பிரச்சனைகளோ எதுவும் திமுக அணியினால் வராது. எல்லாம் சுமூகமாக நடைபெறும். எங்களுடைய குறிக்கோள் என்பது இன்றைக்கு மதவெறி அரசியலை தூண்டிவிட்டு மக்களை பிளவுபடுத்துகிற அரசியல் சட்டத்தை இன்றைக்கு தவிர்க்கிற, இன்றைக்கு சீர்குலைவு பணிகளை செய்கிற பாரதிய ஜனதா கட்சி, அதனோடு சேர்கிற எந்த கட்சி ஆனாலும் அவர்களை முறியடித்து நாட்டை காப்பாற்றுவதுதான் எங்களுடைய